தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வாகன விபத்தில் பெண் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த வாகன விபத்தானது ஆரணியில் எங்கே எப்போது ஏற்பட்டது? விபத்தில் உயிரிழந்தவர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள வண்ணாங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அமுதா, மஞ்சுளா இருவரும் அக்கா தங்கைகளான இவர்கள். அமுதாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்த நிலையில் தற்போது வண்ணாங்கலம் பகுதியில் தாய் தந்தையுடன் வசித்து வருகின்றார். மஞ்சுளாவிற்கு போலூர் அருகே உள்ள மணிகண்டன் என்பவருடன் திருமணமான நிலையில் மணிகண்டன் தனது மஞ்சுளாவுடன் அவரும் வண்ணாங்கலம் பகுதியிலேயே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு மணிகண்டன் மற்றும் அவருடைய மனைவி மஞ்சுளா, கொழுந்தியால், அமுதா ஆகிய 3 பேரும் ஒரே 2 சக்கர வாகனத்தில் ஆரணியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆரணி வேலூர் நெடுஞ்சாலையில் அவர்கள் வந்து கொண்டிருந்த போது நள்ளிரவு 10 மணி அளவில் ஆரணி வேலூர் நெடுஞ்சாலையில் உள்ள கொங்கராம்பட்டு அரசு பள்ளி அருகே உள்ள வேகத்தடை அருகே வந்தபோது வேலூரில் இருந்து கொய்யா பழங்களை ஆரணிக்கு ஏற்றிச் சென்று வந்த லோடு வேன் நெடுஞ்சாலையில் இருந்த வேகத்தடை இருப்பதை கவனிக்காமல் வேன் ஓட்டுநர் வேகமாக வந்தபோது வேகத்தடையின் மீது ஏறி இறங்கியதில் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறமாக எதிரே வந்த 2 சக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதி வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் மற்றும் கொழுந்தியால், அமுதா இருவரும் சம்பவ இடத்திலேயே துடித்து பலியாகினர். படுகாயமடைந்த மஞ்சுளாவை ஆபத்தான நிலையில் அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு தற்போது வேலூர் அரசு மருத்துவமனையில் அங்கு அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் படுகாயமடைந்த மஞ்சுளாவுக்கு ஆபத்தான நிலையிலும் உள்ளனர். இந்த ஆரணி வேலூர் நெடுஞ்சாலையில் இந்த வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் பலியான சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி வேலூர் நெடுஞ்சாலையில் வேகத்தடையின் மீது ஏறி வாகனங்கள் அதிக அளவில் வேகத்துடன் வாகனங்களை இயக்குவதால் அடிக்கடி இது போன்ற வாகன விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர் இழப்புகளும் நிகழ்ந்து வருவதாக அந்த பகுதிக்கு உள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆரணி வேலூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை இயக்கி விபத்துகளை ஏற்படுத்தும் வாகன ஓட்டிகளின் உரிமத்தை பறிக்க வேண்டும் என்பதை அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.